வணக்கம் ஜோதிட நண்பர்களே. நோய் வரும் காலம் எது, எவ்வளவு காலங்கள் நீட்டிக்கும், எப்போது குணமாகும், இதை பற்றின முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒவ்வொரு வீடும் எந்த நோய்களை குறிக்கிறது, எந்த உடல் பாகங்களை குறிக்கிறது அப்படின்றதையும், கிரகங்கள் எந்த நோய்களை குறிக்கிறது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவோட போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீ பார்த்தா புரியும் உங்களுக்கு. சரி, நோயை குறிக்கும் பாவங்கள். 6ஆம் பாவகம் நோய் உடல் பிரச்சனைகளை குறிக்கிறது. 8ஆம் பாவகம் நீண்ட நாள் நோய், மறைமுகமாக இருக்கும் நோய். அதாவது 6ஆம் பாவகத்தால் உருவாகின்ற நோய் உங்களுக்கு உடலுடைய வெளிப்புறத்தில் இருக்கும். நிச்சயமாக அது தெரிந்துடும். நமக்கு நோய் இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த 8ஆம் பாவகத்தின் மூலமாக வரப்போகிற நோய் உங்களுக்கு நோய் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் நமக்கு ஒரு நோய் உடலுக்குள்ளே இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். அதாவது நீண்ட நாட்களாக உங்கள் உடலிலேயே இருக்கும் நோய். ஸோ இதுதான் 8ஆம் பாவகம் மூலமாக உருவாகின்ற நோய். 12ஆம் பாவகம் எதை குறிக்கிறது? இந்த 6ஆம் பாவகத்தின் மூலமாகவும் 8ஆம் பாவகத்தின் மூலமாகவும் உருவாகின்ற நோய்களை தீர்க்கும் இடம் 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் தான் மருத்துவ செலவுகள், இதர செலவுகள், மருத்துவமனையை குறிக்கின்ற இடம். ஸோ 12ஆம் அதிபதியோடைய தசை புக்தி நடக்கும்போது உங்களுக்கு உடம்புல எந்த நோயுமே இல்லைனாலும் பரவாயில்ல, சரி நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தின்ல நிச்சயமாக நீங்கள் 12ஆம் அதிபதியோட தசை நடக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. இல்லாத ஒரு பிரச்சனையை கூட நீங்கள் தீர்க்கிறதுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு வைப்பீங்க. சரிங்களா? சரி, அடுத்தது எந்த கிரகங்கள் நோயை தரும்? சனி, நீண்ட நாள் மெதுவாக வரும் நோய். செவ்வாய், ஆக்சிடென்ட் மூலமாக ஏற்படுற திடீர் காயங்கள், சர்ஜரி. ராகு, அரிதான அறியப்படாத நோய்கள். கேது, மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்கள். சந்திரனோ மன அழுத்தம், மனநிலைமை சம்பந்தப்பட்ட நோய்களை தரும். ஆனால் அது எந்த மாதிரியான ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் கேதுவால் உருவாகப்படுற மென்டல் இஷ்யூ நீங்கள் அது உங்களுக்கே தெரியாது. அது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். சூரியன், இதயம், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள். சுக்கிரன், ஹார்மோன் ரீப்ரொடக்டிவ்ல ஏற்படுற நோய்கள். புதன், நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள். சரிங்களா? இதை பற்றி நான் முழு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். சரிங்களா? அடுத்தது நோய் வரும் காலம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். தசாபுக்தியில், அதாவது 6ஆம் அதிபதியோடைய தசாபுக்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும். இதை தவிர 6ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களாலும் நோய் வரும். 8ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களாலும் நோய் வரும். 8ஆம் அதிபதியோடைய தசையிலும் நோய் வரும். இந்த நோய்கள் எல்லாத்தையும் தீர்ப்பது 12ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களும் மருத்துவ செலவுகள் வைத்து. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நம்மளுடைய நோய்கள் எவ்வளவு காலங்கள் நீட்டிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்கேஸ் 6ஆம் இடத்துல எந்த கிரகத்தின் வைத்து நாம் சொல்ல முடியும். இதை தவிர 6ஆம் அதிபதியாக எந்த கிரகம் வருகிறது என்பதை வைத்தும் சொல்ல முடியும். சந்திரனும் புதனும் இருந்தாங்க, இல்லை 6ஆம் அதிபதியாக வந்தார்கள் அப்படின்னா டேஸ் அண்ட் வீக்ஸ், அதாவது ஒரு சில நாட்களில் சரியாயிடும், இல்லைனா ஒரு சில வாரங்களில் அந்த நோய் சரியாயிடும். செவ்வாய் சடனாக, அதாவது ஆக்சிடென்ட் அப்படிலாம் வச்சுக்கலாம். இல்லைனா எங்கேயாவது காலை ஏதாவது கல்லில் இடித்து ரத்தம் வர்றது, எங்கேயாவது வரப்பில் வழுக்கி ஒரு ரொம்ப காயங்கள்லாம் ஏற்பட்டுருது. ஸோ இந்த மாதிரி ஆகி உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடும்.
சரிங்களா? சனி மூலமாக வரக்கூடிய நோய் லாங் டேர்மில் இருக்கும். 1 வருஷம் இல்லை ஒரு சில மாதங்கள், 1 வருஷம். ஸோ பலவீனத்தை பொறுத்து. இந்த ராகு கேதுவால் வரப்போகிற நோய் இது எவ்வளவு காலம்தான் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்டே பண்ண முடியாது. உடம்புக்கு உள்ளே இருந்து நோய்கள் வேலை செய்யும். ஸோ இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ராகு கேதுக்கள் 8ஆம் பாவகத்தோட சம்பந்தப்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த நோய்களை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ரொம்ப ஒரு அன்பிரிடிக்டபிளாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சுப கிரகத்தின் பார்வை இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் தீருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ அதை மறுத்துவிட முடியாது. சரி, எப்போது குணமாகும்? பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 12ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களாலும் 12ஆம் அதிபதியின் தசை புக்தியில் கண்டிப்பாக நீங்கள் அந்த நோயை தீர்த்திடுவீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஞாபகம் வச்சுங்க. இப்போ 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது. 6ஆம் அதிபதி என்ன தருவார்? பணக்காரங்களுக்கு கடனை தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? எதிரிகள் அவர்கள் உருவாக்கலை அப்படின்னா அடுத்தது நோய் தான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நோயை தருவார். அந்த நோய் எப்போ குணமாகும் அப்படின்னா 6ஆம் அதிபதியின் தசையில் 12ஆம் அதிபதியோடைய புக்தி நடக்கும்போது, 12ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களின் புக்தி நடக்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிடுவீங்க. சரிங்களா? இல்லைன்னா கோச்சார ரீதியாக கூட அது வரும்போது சரி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? 6ஆம் பாவகத்தின் மீதோ 8ஆம் பாவகத்தின் மீதோ குரு சுக்கிரன் போன்ற பார்வைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நோய் வந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அடுத்தது, பொதுவாகவே நீங்கள் நோய் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்லி உங்களை முட்டாளாக்க விரும்பலை நான். சரிங்களா? கடவுளை வேண்டது முக்கியம்தான். என்னதான் இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? பொதுவாகவே உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று, இந்த ராகு கேதுக்கள் 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா, இல்லை 6ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டிருந்தா, சனியை கூட எடுத்துக்கலாம். இந்த 6ஆம் அதிபதியோடோ இல்லை 8ஆம் அதிபதியோடோ 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ இந்த சனி ராகு கேது இது எது சம்பந்தப்பட்டு இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய உடலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி கவனமாக பார்த்து கொண்டால் ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை, மனநோய் சரியாயிடும். இல்லை அப்படின்னா மிக மோசமான நிலைமைக்கு நீங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, வேறு ஏதாவது ஒரு டவுட், கிளாரிஃபிகேஷன் இதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு ரீப்ளை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.